ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைலாக 365 டேஸ். இன்றைக்கி சூப்பரான ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா ருசியாக செஞ்சிடலாம். வந்து ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன், நான் வந்து நான்வெஜ்ஜே செஞ்சதில்லை அப்படின்னா கூட சிக்கன் கிரேவியை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். நான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதோட நான் சேர்த்துட்டேங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 kg சிக்கன் அது கூட சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 40 கிராம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா வந்து நான் சக்தி சிக்கன் மசாலா தான் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா, சிக்கன், ஆனியன், டொமேட்டோ எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடணும். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டுட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க. அப்போ சிக்கன்லேருந்து அதுவே தண்ணி விடும். பாருங்கள், சிக்கனில் இருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இன்னுமே தண்ணி விடும். நான் ஒரு 2 மினிட்ஸில் எடுத்ததுனால இவ்வளோ கம்மியாக தண்ணி விட்டுருக்கு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. பார்த்திங்களா, நிறைய தண்ணி விட்டுருக்கு. சிக்கனை பொறுத்த வரைக்கும், பிராய்லர் சிக்கன் பொறுத்த வரைக்கும் அதுவே தண்ணி விடும். நம்ம தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா தாங்க டேஸ்ட் மாறிடும். அதனால் பிராய்லர் சிக்கன் நீங்கள் செஞ்சிங்கனாலும் தண்ணி ஆட் பண்ணாமல் செய்யுங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. சுட சுட சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து நான்வெஜ் குக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.